ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, சும்மா இங்கெங்கே இந்த எடுத்த வீடியோலாம் போட்டுவிட்டோம். முக்கியமான விஷயம்னா ஏன் கண்ணாடி போட்டு பேசணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எனக்கு கண்ணு வலி, அதனால் கண்ணாடி போட்டு பேசுகிற நிலமை. என்னடா அவ்வளோ பெரிய யூடியூபராக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்காதீங்க கமெண்ட்டில். எதுக்காக நான் இப்போ வந்திருக்கிறேன்னா, என்ன ஆரம்பிக்க போகுது, என்ன கிரிக்கெட் போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேட்ச் இருக்குது. ரெண்டாவது மேட்ச் எல்லாருக்கும் உலகத்துமே எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருமே கடைசியாக சொல்லுவாங்க, நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா கடைசியாக வீடியோ யாரும் பார்க்குறதில்ல, அதனால் முன்னாடியே சொல்கிறேன். இப்போ நம்ம நேராக முதல் மேட்சை பேசுறதை விட்டு 2ஆம் மேட்ச்சுக்கு போயிடலாம். 2ஆம் மேட்ச் தான் முக்கியமான மேட்ச், அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சுக்கு வரேன். 2ஆம் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை vs சிஎஸ்கே சென்னை சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs கேகேஆர் அந்த மேட்ச் நடக்குது. இந்த 2 மேட்சுமே ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். ஃபேன் பேஸ் அதிகமாக கொண்டு இருக்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, ஆர்சிபி. இந்த 3 டீம் இதனால சாட்டர்டே சண்டேயில் மேட்ச் வச்சுருக்காங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு மும்பை vs சென்னை மேட்ச் இருக்குது. நம்ம டிக்கெட்லாம் விட்டு தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேட்சை பற்றி யாரெல்லாம் டீமில் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்கன்றதை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான விஷயம், ரோஹித் சர்மா அவர் மும்பையில் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பாதி பிளேயர் அங்கே தான் இருக்காங்க. அதனால அந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் மும்பை ஃபேனுக்கு தான். இருந்தாலும் இந்தியா பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கீ பிளேயர்ஸ் சொல்லுவாங்களா, இந்தியாவிலேருந்து கீ பிளேயர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா. அப்புறம் இவங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையோட செல்லை பிள்ளை இந்த டீம் வந்திருக்காரு, தீபக் சேகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கூடிய ட்ரெண்ட் போல்ட் அவங்க இருக்காங்க. அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்புறம் யாரெல்லாம் விளையாடுவாங்க தெரியல. அப்புறம் இங்கிலாண்டை நாட்டை சார்ந்த வில் ஜாக்ஸ், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டை சார்ந்த ரிக்கல்டன், இவங்கெல்லாம் இருக்காங்க. யார் 11ல் ஆடுவாங்கன்னு தெரியாது. அது பொறுத்தவரை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டு பிளேயர் 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் அலவுடு. அதேமாரி சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வயசான எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் இல்லாமல் சாம் கரனை தூக்கி சுட்டி கோயின்னு மறுபடியும் சென்னையில் வாங்கியிருக்காங்க. அவர் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர். அந்த டீம் இன்னைய நாள் வரைக்கும் ஃபேன்ஸ் பேஜ் அதிகமாக இருக்கிற ஒரே காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அது யார் நான் சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். MS தோனி. அவர் 42 வயசு அடி எடுத்து வச்சு இன்னும் கிரிக்கெட் விளையாட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பெஸ்ட்டு கேப்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கலனாலும் சென்னையில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறார் ருத்ராஜ். இவரும் இருக்கார். அப்புறம் நிறைய பிளேயர் இருக்காங்க. அப்புறம் நம்ம சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண காரணம் ஃபினிஷர் ஜடேஜா, அவரும் டீமில் இருக்கார். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. ஓவர் டர்ன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து சார்ந்தவங்க. அப்புறம் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஓவர்டன் அவங்க இருக்காங்க. இப்போ நிறைய பிளேயர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை யார் இந்த நல்லா டீமில் எடுப்பாரா இல்லைன்னு தெரியல எனக்கு. அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே, இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மேட்ச். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்கிறதுலே ஃபேன் பேஸ் அதிகமாக கொண்ட ஒரு டீம்னா, எங்கே விளாட்னாலும் எந்த ஏரியாவில் விளாட்னாலும் அவங்க ஈசால்னா கப்னு சொல்லி 17 வருஷம் ஐபிஎல் இருக்குது. அந்த 17 வருஷம் ஐபிஎல்லில் ஒரு டைம் கூட கப்பு வாங்கினதில்ல ஒரு டீமாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கோலி அந்த டீமுக்காக. ஆனால் அவருக்காக இந்த சீசன் அவங்க தான் ஜெயிக்கணும்னு நான் விரும்புவேன் மோஸ்ட்லி. ஏன்னா அதுக்கான காரணம் என்னென்னா, கோலி எல்லாத்தையுமே இப்போ கேப்டன்சியாக இருக்கும் போது ஒன்றுமே வின் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. சாம்பியன் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலி கேப்டன்சி பண்ணதுக்கு முன்னாடி டோனி கிட்ட போயிட்டு அந்த 2011 வேர்ல்டு கப்பும் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் கேப்டன்சி பண்ணும்போது அவர் எதுவுமே வாங்கினதில்லை. அது ஒரு அன்லக் கேப்டனாக தான் இருந்திருக்காரு. அதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பட்டிதர் அந்த டீமோட போன வருஷம் நல்லா விளாட்னாரு. பட்டிதர் ஒரு டீம் கேப்டனாக போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, பூமிந்தர் இந்த பாதி பிளேயர் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ரொமியோ ஷெஃபர்ட்டு, அப்புறம் டிம் டேவிட், இந்த ஏதாவது போன வருஷம் மும்பையில் விளாட்னார் பார்த்தீங்களா அவர். அப்புறம் இன்னொரு நல்ல பிளேயர் எடுத்து வச்சுருக்காங்க. யாரும் தெரியல, ஒரு நிமிஷம். நிறைய பிளேயர் இருக்காங்க. அவங்க பீட்டர் சால்ட் ஓப்பனிங்கில் அவரும் கோலியும் வந்தாங்கன்னா பவர் பிளேயில் நிறைய ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க. ஜேஸ் ஹெசல்வுட் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க டீமோட காலம் சென்ற அந்த டீமுக்காகவே வாய்ச்ச சிராஜ் அவங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க.
அதனால் பார்ப்போம், பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரகன கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் அதுதான் வின் பண்ணாங்க, நடப்பு சாம்பியன் அவங்க தான். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன காரணம்னு தெரியல. அந்த காரணத்தினால ஐயரை வந்து பல கோடிக்கு பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அதை பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ரகனாகிட்ட கேப்டன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த டீமோட காலங்காலமாக அந்த டீமுக்காகவே வாய்ச்சி கொடுத்துருக்கிற 2 பிளேயர் அந்த டீமில் இருக்காங்க. நான் யார் பற்றி சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ரசூல், சுனில் நரேன். இவங்க இது வரைக்குமே 2 டீம் விட்டு அவங்க போனதே இல்லை. ரசூல் வந்து நிறைய டீம் விளாடிருந்தாலும் ஒரு 3 வருஷம் 3 வருஷம் வேறு டீம் விளாடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டீமுக்காக தான் வாய்ச்சி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவர் பவர் ஹிட்டர், அவர் அடிக்க ஆரம்பித்தா தெரியும். கிரவுண்டு ஃபுல்லாக 6 தான். கட் பண்ணு. மொதல் மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன். ரொம்ப ஒரு பொட்டி கிரவுண்டு. ஆர்சிபியோட மாரி ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஒரு 250லேருந்து 220 ரன் எதிர்பார்க்கலாம். அதனால் மொதல் மேட்ச்சே நமக்கு நிறைய ரன் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பீல் சால்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் ரசூல், சுனில் நரேன் இந்த மாதிரி பிளேயர்லாம் இருக்குமா. குர்பாஸாவில் தான் இருக்கார். அப்புறம் குயிட்டன் டிகாக், முக்கியமாக வந்துட்டேன். குயிட்டன் டிகாக் அவரும் கொல்கத்தாவில் இருக்கார். யார் இறப்பான்னு தெரியாது. மொதல் 2 மேட்ச்சு போனால் தான் தெரியும். நம்ம அதுக்கப்புறம் தான் அது யாரெல்லாம் இறக்குவாங்க கன்ஃபார்ம் 11 தான் சொல்ல முடியும். இந்த ஐபிஎல்ல இம்பேக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குது. அது யார் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் ட்ராஃபி வின்னர் வருண் அண்ணா இருக்கார். அவர் தான் இப்போதைக்கு வந்து கீ பவுலர். அவர், சுனில் நரேன், நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. போன ஷோவில் நான் ஸ்டார்க்கு இவங்கெல்லாம் காணும் அந்த டீமில். இப்போ அந்த பவுலிங் யூனிட் கொஞ்சம் பார்க்கும்போது ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸ்பின்னில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவும், ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் இருக்காங்க. ஸ்பின்னு ஜெயிக்குமா ஸ்பீடு ஜெயிக்குமான்னு தெரியாது. அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீங்கள் எந்தெந்த டீமை ஃபேவர்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். சேனல் வந்து இதோட வந்து 3வது வருஷம் ஆடி எடுத்து வைக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைபரிங் காணோம், ஒன்றையும் காணோம். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க, எதுவும் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.